அது மனசுதான் கொடுக்கும் பல மனசுதான் நமக்கு நல்ல மனசு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா மனசுதான். ஹாய் காய்ஸ், ஆன் பண்ணிட்டீங்களா? ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஹேமா. இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா கும்பகோணத்துல இருந்து காரைக்காலுக்கு மந்தி சாப்பிட. யாராச்சும் பேசுங்க. அடுத்து எதையாச்சும் சொல்லியா? மந்தி சாப்பிட்டுக்காக போயிட்டு இருக்கோம். பிளஸ் அங்க சாப்பிட்டுட்டு நாங்க எப்படி இருக்குன்ற டேஸ்ட் வந்து நாங்க உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவீங்க. ஓகேங்களா? எங்க கூட இப்ப யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா டிரைவிங்ல வந்து கார்த்தி இருக்காரு. பிளஸ் விங்கர் அவர் பக்கத்துல ஹெல்ப்புக்கு இருக்காரு. அது இல்லாம வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ராபர்ட் லியோ. ஓகே, போயிட்டு மந்தியை பார்க்கலாம். ஓகே, பாய். போயிட்டு சொல்றோம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த என்னத்தை பாக்குறேன்? செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்னமோ பண்றான். நீ என்ன சாங் சென்ட் மாதிரி நீ வசந்தா இருந்தா சொல்லிடியா? எல்லாரும் மூஞ்சி ஒரு ஃபுல் பிரைட்லா இருக்கு. இங்க பாரு எவ்வளவு ஃபாஸ்டா என்னடா வெறும் எலும்பு மட்டும் இருக்கு. என்னது எப்ப ஆரம்பிச்ச? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? மந்தி சாப்பிட வந்துட்டோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம், முடிய போறோம். வர வழியில வந்து பாவமா இருந்துச்சு. ரோட்ல வந்து நாங்க டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டணும். அப்ப ஏறிக்கிட்டாங்க கார்ல. சரி கூட்டிட்டு வந்துட்டோம். பிஃபோர் ஆஃப்டர் என்னது 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 ஏய் அந்த கார் வந்து யாருக்கு? இல்ல இல்ல சாப்பிடுங்க. சத்தியமா எனக்கு தெரியாது. அதனால பால் பாயசமா? ஆமாண்ணே, வர வர வாங்க. வந்துட்டேன். முந்திரி போட்டுருக்கா? நெய் ஊத்தி இருக்கா? ஊத்தி இருக்குண்ணே. ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சாப்பிட்டு இருக்கும்போது ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. இந்த ஸ்விட்சை வந்து நம்ம இது பண்ணோம்னா உடனே வந்து என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு கேபினுக்குள்ளேயும் ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்காங்க. ஸோ ஆப்பிள் பீடா பார்க்கணும் விட ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கடைக்கு வந்தால் நீங்கள் இந்த பீடாவையும் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? களவாணி பயலுகளா கார்த்தி. அதான அபிஷியலா வந்து ஏற்காடு தான். பட் ஆனா அதுல ஃபிளைட் இருக்கான்னு நான் எனக்கு கொஞ்சம் அங்க ஏர்போர்ட் இருக்கான்னு. சரி, இப்ப நம்ம எங்க போறோம்ங்கறத யாராவது ரிவீல் பண்ணுங்க. ராஜனா இருக்கு அங்க பாருங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டடா இருக்கு. பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். பீச்ல காத்து வாங்க. பவர் பேங்க் வேணுமா? ரெடி டவுசர் தூக்கு. என்னையா பண்ண வர நீ? ஃபுட்டேஜ் எடுக்கிறத நான் என்ன மாதிரி vlog எடுக்க வந்தேன் நீ? ஓகே ஷவனிகா, நம்ம இப்ப தாய்லாந்துக்கு போறோம். என்ன டவுசர்?
காரைக்கால் பீச்சுக்கு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷம் கழிச்சு வரோம்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டைம். கலர்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. நாங்கள் வந்து அந்த டைம் நைட்டில் வந்தோம், ஷூட்டுக்கு வந்தப்போ வந்தோம். இப்போ பகலில் செம்மையாக இருக்குது. இதில் பூந்தாங்கிட்ட வரப்போகிறாங்களா? ஸோ இதில் பூந்து நாங்கள் அதில் வெளியில் வரும்போது புது லைஃப் நாங்கள் வளர்றோம். போகல நாய் வருது, நாய் போல. ஓகே, ஒரு மாற்றமும் தெரியல. என்னடா பண்றீங்க? அதான் கழுவுகளோ போறீங்களா? வாங்க போவோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகுது. ரொம்ப டயர்டா இருக்கு. என்னோட காஸ்டியூம் பின்னாடி எல்லாம் ஒரே தண்ணியா. இப்பதான் தண்ணி ஆயிருக்கு. இவ்வளவு தண்ணி இருக்கும்போது தண்ணி ஆயிருக்கு. பாப்போம் என்ன நடக்குது, அடுத்த நிலைமை என்னன்னு தெரியல. பாப்போம். அங்க போல Follow me. எடுத்தேம்பாரு ஓட்டம். ஏமா ரன்னிங் அவுட் ஆஃப் த பீச். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. போலாம். இங்க பாருங்க. ஏமா இங்கிட்டு இங்கிட்டு. இறக்கி விடுங்க ப்ரோ. ஓகே சாரி. இன்னும் என்ன பிரிந்தது போதும். பேமெண்ட் கேக்குறாங்க பாருங்க. நான் என்னைக்கிட்ட பேமெண்ட் கொடுத்தீங்க? கீதா மாமா பேமெண்ட் பண்ணிட்டு. லைட் ஆகும். அது ஹைட்ல கட்டுற ஊத்தங்க போகுது. என்ன போஸ் கொடுக்குறேன்.
பாரு நீ இந்த போட்டோவை மட்டும் பாரு சூப்பரா இருக்குல்ல மார்க் என்ன ஏதாவது சொல்லுங்க. வந்ததுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ஏன்னா நம்ம வந்து வெயில் சீசன்ல வந்திருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம வரும்போது கொஞ்சம் அதுக்கு தகுந்தாப்புல உடைகள் எடுத்துட்டு வந்துருக்கணும். கொத்த உடைய வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரே பின்னாடி மண்ணு முன்னாடி மண்ணு. அங்க பாருங்க கொஞ்சம் கேமரா அங்க காட்டுங்க. என்னவோ பின்லேடன் அளவுக்கு பேசுறாங்களே தவிர ஒன்னையும் சாதிக்க முடியாது. கேமராவோட போறா போலடி. பாருங்க என்ன வேலைக்கு வந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு நீங்க வந்ததுக்கு ஏதாவது சொல்லுங்கண்ணே. எல்லாரும் ஆளு கூட பேசிட்டேன். இவ்வளவு தூரம் கூட்டியாந்ததே வந்தாங்க. வெளியூட்டு மாட்டிக்கிட்டு நோக்கம் எல்லா பிளானுமே வந்து கார்த்தி இல்லைன்னா எங்களால அது நடந்திருக்காது, சாத்தியம் கிடையாது. இதுக்கு வந்து அவனுக்கு அடுத்ததான் ஹெல்ப் பண்ணது வந்து அந்த பையன். இப்ப குதிரை ரைடு போனது இருக்காங்க. குதிரை வந்து அது எனக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்கு குதிரை பிடிக்குமா என்னன்னு ஆக்சுவலா இந்த பிளானரோட எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா அவங்க தான். பாருங்க அவங்களுக்காகவும் இந்த போது பாருங்க ஒரு கேமரா உமன். அதுக்கு முழு காரணமே இவன் தான். என்னையெல்லாம் வந்து இங்க பாருங்க வலுக்கட்டாயமா பொய் சொல்லி லீவ் போட வச்சு உளறிட்டேன். என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒரு நாள் லீவ் எடுக்கலாம். என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒரு நாள் லீவ் போறது தப்பு இல்லைன்றது. ரொம்ப தூரமும் நாங்க வரல. சாயிடா கையை உள்ள விட்டுருந்தேன். ரொம்ப தூரமும் நாங்க வரல, ரொம்ப செலவும் பண்ணல, சிம்பிளா பட்ஜெட்டா நல்லா பண்ணிருக்கோம். இப்போ நான் குடிக்க தண்ணி தேடி மார்க் அவர்கள் வந்து பயணம் மேற்கொள்ளாங்க. இதை எடிட் பண்ணி போட்டுரு அண்ணா ஒரு மாதிரி பாக்குறேன். முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். இங்க காட்டுறான் அவர் வேற போயிட்டு கேமராவை தண்ணியில போட்டாளுங்களா?